அண்மைச் செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காவிட்டால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் என விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு காரணமாக மோட்டார் பழுதடைவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டை விடுத்துள்ளனர். பாசன வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காவிட்டால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு காரணமாக மோட்டார் பழுதடைவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பாசன வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி தர வேண்டும் என்றும் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 12 குறுவ பயிர்கான தண்ணீரை திறந்துவிட வேண்டும். இதுவரையும் தமிழக அரசு எந்த விதமான அறிவிப்புமே செய்யவில்லை. இன்று வரையிலும் தமிழக அரசு நீர்வளத்துறையோ குறுவைக்கான தண்ணீர் தரப்பு என்பதை அறிவிப்பில்லை. மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. அதே போல் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் என்பது எங்களுக்கு தாழாத பட்சத்தில் நாங்கள் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறோம். விவசாயிகள் பெற்றிருக்கிற அனைத்து கடனுமே தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால், வடிகால் போன்ற வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் மிகவும் கோரைகள் மண்டி, புதர்கள் மண்டி கிடக்கிறது. 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் எப்போவுமே ஆண்டு தண்ணி திறந்து விட்டுருவாங்க. அந்த தண்ணி வருமா வராதாங்கிறது ரொம்ப கவலையில் இருக்கும். அடிச்சு வரப்பதி அடிச்சு கிடக்கு. உரமும் மானியத்தில் கொடுக்கணும், விதையும் மானியத்தில் கொடுக்கணும். எப்படின்னா லோனு முழுமையாக தள்ளினாதான் சாவடிதாரெல்லாம் பிழைக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்கே என்னென்னமோ நடக்குது. விவசாயம்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. விவசாயம்லாம் நாங்கள்லாம் போராடிட்டு தான் இருக்கோம்.